ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் ஃப்ரை. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரு அப்புறம் சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான வேலை மசாலாஸ் அப்புறம் மாவு எல்லாமே பர்ஃபெக்டான அளவுகளில் சேர்த்து எண்ணெய் எதுவுமே குடிக்காமல் ரொம்ப நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவராக வாங்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா உருண்டையாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸை ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் வெந்துச்சுன்னா அதெல்லாம் தண்ணி ஆயிரும், ஒரு மாதிரி சதன்னு ஆயிரும். காலிஃப்ளவர் வேகக்கூடாது, ஜஸ்ட்டு பிளான்ச் பண்ணி எடுத்தாலே போதும். அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும். அதனால் ஒரு 3 to 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போது பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர்ஸை நம்ம தனியாக வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியிலேருந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர்ஸில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக மல்லித்தூள், கரம் மசாலா தூள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு வரும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் மாவு சேர்ப்போம். இந்த மாதிரி சேர்க்கும் போது பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஃப்ரைக்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த தெளித்து தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் தண்ணி தெளித்தா போதும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதில் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற விட்டுறலாம். 1/2 ஹவருக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நல்லா காய விட்டுருக்கோம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா காலிஃப்ளவர் சேர்த்தோன்னே கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம காலிஃப்ளவர்ஸை ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப ஓவராக போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு நடுவில் நம்ம கரண்டியை விட்டு கலக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். அது வரைக்கும் கரண்டியை உள்ளே விடவே கூடாது. நல்லா வேகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் ஆகும், நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு தான் இருக்கும். நம்ம திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டே எடுத்தோன்னா மாவுலாம் உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி விடுங்க. இப்போது எல்லா காலிஃப்ளவர்ஸையும் நல்லா பிரித்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு எடுத்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடு வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம பபிள்ஸ்லாம் அடங்கட்டும்னு வெயிட் பண்ணக்கூடாது. முறுக்கு அந்த மாதிரி டிஷ்க்கு தான் பபிள்ஸ் அடங்கணும். இப்போ காலிஃப்ளவர்லாம் வெஜிடபிள்ன்றதுனால தண்ணி கடைசி வரைக்குமே இருக்கும். அதனால் பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் விட்டோன்னா கரிஞ்சு போயிடும். கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டானே நம்ம எடுத்துடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு
நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரித்து விட்டுருங்க. இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான காரசாரமான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டு நம்ம வெளியிலலாம் காலிஃப்ளவர் ஃப்ரை வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது. நம்மளோட வீட்டிலையே ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் லெமன் கட் பண்ணி வச்சுக்கலாம். மேலாப்பில் லெமன் ஜூஸ் விட்டு வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.